இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் 100வது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் கடவுள் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய கானான் தேசமும் உள்ளடங்கும். கடந்த 18 செய்திகளின் மூலமாக கானான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் அதன் ஆவிக்குரிய அடையாளங்களையும் மற்றும் கானான் தேசத்திற்குள் நுழைய அதை சொந்தமாக்க நம் முன் வைக்கப்பட்ட நிபந்தனைகள் என்னவென்றும் அவற்றில் சிலவற்றையும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக வருகின்ற செய்திகளின் மூலமாக மீதமுள்ள நிபந்தனைகளையும் ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கடந்த செய்திகளில் 4 நிபந்தனைகளை பார்த்தோம். கானான் தேசத்திற்குள் நுழைவது, சொந்தமாக்குவது ஒரு கூட்டு விசுவாசிகளுக்கான காரியம். அடுத்த நிபந்தனை, பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்க வேண்டும். அடுத்து, கிறிஸ்துவை நாம் மன்னாவாக அனுபவிக்க வேண்டும். அடுத்து, உடன்படிக்கை பெட்டியின் அனுபவம், அதாவது சாட்சியின் வாழ்க்கை நம்மில் வாழ்ந்து அது பெரிதாக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரமாக மாறி தேவனுடைய மகிமை அதை நிரப்ப வேண்டுமென்றும் பார்த்தோம். இவ்வாறு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டு மகிமை நிரப்பப்பட்ட பின்பு நாம் யாத்ராகமத்திலிருந்து லேவியராகமத்திற்கு வந்து அங்கு சொல்லப்பட்ட பல காரியங்களில் ஒன்றாகிய பலவிதமான பலிகளை பற்றி பார்க்கின்றோம். இன்று இந்த செய்தியின் மூலமாக பலிகளை பற்றிய ஆவிக்குரிய அடையாளங்களையும் அவைகள் நம் முன் வைக்கும் நிபந்தனைகள் என்னவென்றும் பார்க்கப் போகின்றோம். ஆசரிப்பு கூடாரத்தில் பெரிதாக்கப்பட்ட தேவனின் வெளியரங்கத்தை பார்க்கின்றோம். அங்கு செல்வதற்கு ஒரு நுழைவு வாயில் இருக்கிறது. மேலும் நுழைவு வாயிலில் இருந்து கூடாரத்திற்கு வருவதற்கு ஒரு நேர்த்தியான வழியும் தரப்பட்டிருக்கிறது. அந்த நேர்த்தியான வழி பலவிதமான பலிகளாகும். ஒருவேளை யாராவது ஒருவர் இந்த பலிகளை கொண்டு வராமல் கூடாரத்தை தொடர்பு கொண்டால் அதன் விளைவு உடனடி மரணமாகும். அப்படியென்றால் கூடாரத்தை தொடர்பு கொள்வதற்கு முன்பதாக வைக்கப்பட்ட நிபந்தனைகளாகிய பலவிதமான பலிகள் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அங்கு 5 விதமான பலிகள் இருக்கின்றன. ஒன்று சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி மற்றும் குற்ற நிவாரண பலி. இவைகள் எல்லாம் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றன. ஆரம்பமாக பலிகள் என்றால் என்ன, பலிகளின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் மிருகங்களையும் பறவைகளையும் நீர்வாழ் ஜந்துக்களையும் பலவிதமான தாவரங்களையும் ஒவ்வொன்றாக படைத்த பின்பு இறுதியாக தன்னுடைய சாயலிலும் ரூபத்திலும் மனிதனை படைத்தார். இவ்வாறு அவர் படைத்த எண்ணற்ற காரியங்களில் மனிதனை படைத்த பின்பு மிகவும் நல்லது என்று கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தன்னுடைய ஆதி நோக்கத்தை நிறைவேற்ற தேவனாகிய கர்த்தருக்கு மிக முக்கியமான காரணி அவருடைய படைப்பில் மனிதன் மாத்திரமே. ஆனால் இதை அறிந்து சாத்தான் தன்னுடைய வஞ்சகத்தால் மனிதனை தேவனுடைய நோக்கத்திலிருந்து திசை திருப்பி பாவத்தை உட்செலுத்தி மனிதனை பாவியாக மாற்றுகிறான். அதாவது படைக்கப்பட்ட மனிதன் பாவத்தினால் கரைப்படுத்தப்பட்டு ஜென்மஸ்வாவ மனிதனாக மாறுகிறான். இது தேவனுடைய குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு முதல் தடையாக மாறுகிறது. ஆனாலும் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்தும் விதமாக விழுந்து போன பாவியாகிய மனிதனை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர ஏதேன் தோட்டத்தில் அவன் செய்த பாவத்திற்கு தீர்வாக பிராயச்சித்தமாக பதிலீடாக ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய இரத்தத்தை சிந்தி பலி செலுத்துவதை நாம் பார்க்கின்றோம். எனவே பலி என்பது மனிதன் செய்கின்ற பாவங்களுக்காக மீறுதலுக்காக பதிலீடாக மற்றொரு மிருகம் அடிக்கப்படுவதை குறிக்கிறது. எனவே பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் மனிதன் செய்த பாவங்களின் தன்மைக்கு ஏற்ப பலவிதமான பலிகளை பலியிட வேண்டும் என்று பார்க்கிறோம். இறுதியாக தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து முழு மனுகுலத்தின் பாவங்களின் பதிலீடாக பிராயச்சித்தமாக பலவிதமான பலிகளின் நிஜமாக மாறினார். எனவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகின்ற அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பலிகளின் நிறைவேற்றமாக இருக்கிறார். எனவே லேவியராகமத்தில் பார்க்கின்ற 5 பலிகளின் நிஜம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த ஆரம்ப வார்த்தையோடு இன்று குற்ற நிவாரண பலி மற்றும் பாவ நிவாரண பலி என்ற 2 பலிகளின் நடைமுறைக்குரிய விளக்கத்தை பார்க்க போகின்றோம். முதலாவது குற்ற நிவாரண பலி ஏன் தேவைப்படுகிறது? ஒருவர் குற்றம் புரிந்திருந்தால்
அந்த குற்றத்திற்கு குற்ற நிவர்த்தியாக குற்ற நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும். நம்முடைய அனுபவத்தில் நாம் ஒரு மனிதனுக்கு எதிராக சின்னதோ பெரியதோ அகத்திலோ புறத்திலோ என்று ஏதாவது குற்றம் புரிந்திருந்தாலும் குற்ற எண்ணங்களை கொண்டிருந்தாலும் நாம் கிறிஸ்துவை குற்ற நிவாரண பலியாக எடுத்து அந்த குற்றத்திலிருந்து ஒப்புரவாகி மனம் திரும்ப வேண்டும். எப்பொழுது கிறிஸ்துவை குற்ற நிவாரண பலியாக எடுக்கிறோமோ அந்த கணப்பொழுதே நாம் கூடாரத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றோம். பொதுவாக குற்றம் என்று சொல்லுவது பிறருக்கு தெரிந்த ஒருவருக்கு எதிரான தவறான காரியங்களே என்று பலர் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒருவேளை தன் உள்ளத்தில் எந்த மனிதனை குறித்த காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ வெறுப்போ போட்டியோ மனக்கசப்போ என்று இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு ஒருவர் வாழ்ந்தாலும் அவர் குற்றம் புரிகின்ற குற்றவாளி ஆகிறார். ஒருவேளை உள்ளான இந்த குற்றங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கூடாரத்தை தொடர்பு கொள்வதற்கு முன்பதாக இது மாபெரும் தடையாக இருக்கிறது. எனவே குற்றவாளியாக இருக்கின்ற ஒருவர் தேவனை ஒருபோதும் வெளியாக்க முடியாது. சுருக்கமாக சொன்னால் குற்றம் என்பது நாம் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் படைக்கப்பட்ட இந்த பூமியில் வாழ்கின்ற எந்த மனிதனுக்கும் முன்பாக எதிராக நினைக்கின்ற திட்டமிடுகின்ற அதை செயல்படுத்துகின்ற அனைத்தும் குற்றம் என்று வேதம் கூறுகிறது. எனவே குற்றம் மனிதனுக்கு எதிரானது. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று கேள்விப்பட்ட சவுல் தாவீதை கொலை செய்ய வகை தேடி யுத்தங்கள் நடைபெற்ற போது ஒரு நாள் தாவீதின் பட்டயத்திற்கு சாகும்படியாக சவுல் தனியாக பிடிக்கப்பட்டார் என்றும் அப்பொழுது தாவீது சவுலை கொலை செய்ய துணியாமல் பின்வருமாறு கூறினார். சாமுவேல் 24:6. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தாவீது ராஜா மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து குற்றத்தை செய்ய துணியவில்லை என்று பார்க்கின்றோம். சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு முன்பு நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால், கர்த்தாவே என்னை மன்னியும், என்னை கழுவும், உம்மை குற்ற நிவாரண பலியாக எடுத்துக்கொள்கிறேன் என்று நாம் செய்த மனதில் நினைக்கின்ற குற்றங்களை உணர்ந்து அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். மேலும் நான் எப்பொழுது குற்றம் செய்தேன், யாருக்கு எதிராக செய்தேன், எத்தனை விதமான குற்றங்கள் செய்தேன், ஒன்றா இரண்டா என்று நம்மை அலசி ஆராய தேவையில்லை. மாறாக நேரடியாகவே கர்த்தரிடம் மன்றாட வேண்டும். நம் மனசாட்சி பரிசுத்தமாக இருப்பதற்காகவும் நாம் சமாதானமாக இருப்பதற்காகவும் எல்லா நேரமும் கிறிஸ்துவை நம் குற்ற நிவாரண பலியாக பிரயோகிக்க வேண்டும். ஏனென்றால் எங்கே இரத்தம் கழுவுகிறதோ அங்கே அபிஷேகம் வரும். தைலத்தின் அபிஷேகம் எப்போதும் இரத்தத்தின் சுத்திகரித்தலை தொடர்ந்தே வருகிறது. பிரியமானவர்களே, அபிஷேகம் மிக மிக முக்கியமான ஆவிக்குரிய அனுபவமாகும். எனவே அபிஷேகத்தை தக்க வைத்து கொள்ள, மனசாட்சியின் குற்றப்படுத்தலை நிறுத்த நாம் கிறிஸ்துவை எப்பொழுதும் குற்ற நிவாரண பலியாக எடுத்துக்கொள்ள மறந்துவிடக்கூடாது. சரி, இப்பொழுது அடுத்து பாவ நிவாரண பலியை பற்றி பார்ப்போம். பாவம் தேவனுக்கு எதிரானது, தேவனுடைய பரிசுத்தத்திற்கு எதிரானது, தேவனுடைய குணாம்சங்களுக்கு எதிரானது. இன்று திருடுவது, கொலை செய்வது, பொய் சொல்லுவது, கோபப்படுவது, ஆசைப்படுவது, பொறாமைப்படுவது என்று இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரியங்கள் மாத்திரம் பாவம் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மிக சுருக்கமாகவும் துல்லியமாகவும் சொன்னால், தேவனில்லாத எதுவும் எவையும் அனைத்தும் பாவமாகும். ஒரு தேவனுடைய தாசன் கவலைப்படுவது கூட பாவமாகும் என்று கூறுகிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எனவே நாம் எதையாவது குறித்து யாரையாவது நினைத்து எந்த நொடியில் கவலைப்படுகின்றோமோ அப்பொழுதே நாம் தேவனுக்கு எதிராக, தேவ வசனத்திற்கு எதிராக பாவம் செய்கிறோம். மேலும் நாம் ஏதோ ஒன்றை சாதிக்க, ஏதோ ஒன்றை வாங்க, ஏதோ ஒன்றை செய்ய முயலும் போதெல்லாம் ஒன்றை நாம் சரிபார்க்க வேண்டும். இவை கிறிஸ்துவுக்கு எதிரானதா, இவை கிறிஸ்துவை இடமாற்றம் செய்கின்றதா என்று சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை இடமாற்றம் செய்கின்ற எவையும் பாவமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு, நாம் நம்முடைய பணத்தை செலவழித்து பலமான ஒரு வீட்டை கைதேர்ந்த கட்டிட நிபுணர்களை வைத்து கட்டிவிட்டதினால் அது பாதுகாப்பானது என்று பணத்தை, கட்டிட நிபுணர்களை, தரமான கட்டுமான பொருட்களை வைத்து மனதிற்கு நினைப்போம் என்றால் அது பாவமாக இருக்கிறது. நம்முடைய பாதுகாவல் கிறிஸ்துவே.
வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அடுத்த வசனம், கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. சிலர் எனக்கு நன்றாக சமைக்க தெரியும் என்று சமையல் திறமையை நம்பி அதை பெருமையாக நினைத்தால் சொன்னால் அது தேவனுக்கு எதிரான பாவமாக இருக்கிறது. சிலர் நான் நன்றாக வாகனத்தை ஓட்டும் அனுபவம் கொண்டவன், எப்பேற்பட்ட சாலைகளாக இருந்தாலும் மலைகளாக இருந்தாலும் பள்ளத்தாக்காக இருந்தாலும் என்ன மாதிரி கார் யாரும் ஓட்டவே முடியாது, எனக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொன்னாலோ நினைத்தாலோ அது பாவமாக இருக்கிறது. அழிந்து போகின்ற வாகனத்தின் பிரேக்கையும் எந்த நொடியும் நிலையில்லாத வாழ்க்கை கொண்ட மனிதனாகிய நம் அனுபவத்தையும் பெரிதாக எடுத்து நாம் தேவனை அவமானப்படுத்துகிறோம். சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களை. இப்படி எண்ணற்ற உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நான் சொல்ல வருகிறது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது கிறிஸ்து இல்லாத, கிறிஸ்து விடமாற்றம் செய்கின்ற, கிறிஸ்துவை சார்ந்திராத அனைத்தும் பாவமாகும். இப்படி நொடிப்பொழுதும் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்கின்ற பாவங்களெல்லாம் தேவனுடைய வெளிச்சத்தில் அம்பலமாக்கப்பட்டு அறிக்கையிடப்பட வேண்டும். அந்த பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். எனவே நாம் ஆசரிப்பு கூடாரத்தை தொடர்பு கொள்வதற்கு முன்பதாக கிறிஸ்துவை பாவ நிவாரண பலியாக எடுத்துக்கொள்ள மறந்துவிடக்கூடாது. சகோதர சகோதரிகளே, குற்ற உணர்ச்சியை விட இன்னும் ஆழமான ஒரு விதமான உணர்ச்சி நம்மிடம் சில நேரங்களில் உறுத்துகிறது. அந்த உணர்வு தான் பாவமாகும். நமக்கு எல்லாரிடத்திலும் சமாதானம் இருந்தாலும் நமக்குள் பாவ சுபாவமும் இருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பாவம் நமக்குள் வாசமாக இருக்கிறது என்று பாவங்கள் என்று பன்மையில் சொல்லாமல் மாறாக பாவம் என்று ஒருமையில் சொல்கிறது. பாவம் என்றால் ஒன்று, பாவங்கள் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். மேலோட்டமான பார்வையில் அது சரிதான். ஆனால் ஆவிக்குரிய வெளிப்பாட்டின்படி பாவம் என்பது சாத்தான் என்ற ஒரு நபரை குறிக்கின்றது. மேலும் பாவங்கள் என்பது சாத்தானோடு மனிதன் சேர்ந்து செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கிறது. இவ்வாறு பாவம் மற்றும் பாவங்கள் என்ற இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள செய்தி 33 கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இங்கு பாவம் ஒரு நபரை குறிக்கிறது. அதாவது பாவமாகிய சாத்தான் வாசற்படியில் படுத்திருக்கிறான் என்று கூறுகிறது. எனவே நாம் வீட்டை விட்டு ஒரு அடியை எடுத்து வைக்கும் முன்பே நமக்கு பாவ நிவாரண பலி தேவையாக இருக்கிறது. ரோமர் 7:17. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ரோமர் 7:20. அந்தப்படி நான் விரும்பாதை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இங்கு அந்த நபர் வேறு யாரும் இல்லை, சாத்தானே தனக்குள் பாவமாக வசிப்பதாக பவுல் கூறுகின்றார். எனவே நம் மாம்சத்தில் வசிக்கின்ற பாவமாகிய சாத்தான் ஒருபோதும் நம்மை ஆட்டி படைக்காதவாறு பாவ நிவாரண பலியின் உதவியோடு அவனை அடக்கி நாம் ஆள வேண்டும். ஏனென்றால் இன்று இந்த உலகம் சாத்தானுடைய தந்திரத்தில் சிக்கி எங்கு பார்த்தாலும் பாவங்கள் பெருகி ஒவ்வொரு நாளும் பொழுது விடிந்தால் அதிர்ச்சியான செய்திகளை எங்கேயோ எந்த நாட்டிலோ என்று இல்லாமல் நம் நாட்டில், நம் மாநிலத்தில், நம் மாவட்டத்தில், பக்கத்து ஊரில், பக்கத்து தெருவில் என்று கேள்விப்படும் வகையில் நாட்கள் மிக மோசமாகிவிட்டது. இவ்வாறு இப்படி மனுகுலத்திற்கு எதிரான காரியங்களை கேட்கும்போது ஒரு பக்கத்தில் எப்படியோ அப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்யாமல் என் ஆண்டவர் என்னை பாதுகாத்திருக்கிறார், அப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து என்னை தப்பிக்க வைத்திருக்கிறார் என்று நாம் ஆறுதல் அடைந்தாலும், மறுபக்கத்தில் இப்படிப்பட்ட பாவங்களின் ஊற்றாகிய பாவம் என்ற சாத்தான் நம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதினால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாகவும் மிகவும் மனத்தாழ்மையோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடி கிறிஸ்துவை கனப்பொழுதும் பாவ நிவாரண பலியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், பாவங்களை செய்வதனால் மாத்திரம் பாவ நிவாரண பலி எனக்கு தேவை என்று மேலோட்டமாக நாம் எடுத்துக்கொள்ளாமல், பாவ சுபாவம், அதன் ஊற்றாகிய பாவம் நமக்குள் இருப்பதினால் நாம் அனுதினமும் பாவ நிவாரண பலியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். மேலும் தயவு செய்து சக விசுவாசிகளுக்கும் சக நண்பர்களுக்கும் இதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள். சகோதரரே, சகோதரியே, இன்று கிறிஸ்துவை நீங்கள் பாவ நிவாரண பலியாக எடுத்துக்கொண்டீர்களா? அப்படி இல்லை என்றால் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் ஞாபகப்படுத்துவோம், உதவி செய்வோம், உற்சாகப்படுத்துவோம். நாம் ஒரு நாளும் பாவ நிவாரண பலியை மறந்துவிடக்கூடாது. பாவ நிவாரண பலி நம்முடைய மிக முக்கியமான பாதுகாப்பாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே,
கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேசத்திற்கு நுழைய நமக்கு முன் வைக்கப்பட்ட பல நிபந்தனைகளில் பலவிதமான பலிகளின் அனுபவம் நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிபந்தனைகளையும் அதன் ஆவிக்குரிய அடையாளங்களையும் புரிந்து கொண்டு ஒன்றையும் விட்டுவிடாமல் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக நம் வாழ்க்கையில் அனுபவமாக்க பிரயோகிக்க வேண்டும். எனவே இன்று இந்த செய்தியில் கேட்டபடி தேவனை வெளியாக்குவதற்கு தேவனுடைய பெரிதாக்கமாக இருக்கின்ற கூடாரத்தின் அனுபவத்திற்கு முன்பாக இன்று பார்த்த குற்ற நிவாரண பலியையும் பாவ நிவாரண பலியையும் நாம் மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளாமல் மிகவும் சிரத்தையோடு ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே அப்பியாசப்படுத்த வேண்டும். இந்த அனுபவங்கள் நம்மை அடுத்த கட்ட அனுபவத்திற்கு கொண்டு செல்கின்றன. இறுதியாக பிரியமானவர்களே, மீதமுள்ள பலிகளை பற்றிய விவரத்தை வருகின்ற செய்திகளில் நாம் பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் மீது இரக்கமாயிருந்து கூட்டான விதத்தில் கானான் தேசத்தில் நுழைய முன் வைக்கப்பட்ட பல நிபந்தனைகளில் இன்று பார்த்த குற்ற நிவாரண பலியின் பாவ நிவாரண பலியின் அனுபவங்களை நிஜமாக்க ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த நமக்கு நினைப்பூட்டுவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.